சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் கற்றுக்கலான்னு இருக்கிறேன், ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன், ட்ரேடிங் உள்ளே என்ட்ரி ஆகலான்னு இருக்கிறேன், ஏதோ சைடு இன்கம்க்காக பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து முதலீடு எந்த மாதிரி முதலீடு சார் நான் வந்து தேவைப்படும் எனக்கு? இப்போ எங்கள் அம்மா ஒரு 50,000 கொடுத்தாங்க, இல்லை எங்கள் அண்ணன் 10,000 கொடுத்தாங்க, எங்கள் அப்பா ஒரு 1,00,000 கொடுத்தாங்க, இல்லை என்னோடய ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்று இந்த காசை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இல்லை கோல்டு விற்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த அமௌண்ட்டு திரட்டியிருக்கேன், நான் இதை வச்சு நான் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கேபிட்டல் எப்படி எந்த மாதிரி கேபிட்டல்னால், ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்கணும். ஸோ அந்த வேலையிலேருந்து மாதம் 20,000 அல்லது 15,000 ஏதோ உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வருமானத்தை தேடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிறது பற்றியோ ட்ரேடிங் பண்ணுறது பற்றியோ யோசனை பண்ணால் உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ஏன்னா இந்த வேறு மாதிரி கேபிட்டல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க உள்ளன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்து ஆல்ரெடி உங்களை ப்ரெஷர் பண்ணும். ஏன்னா இந்த அமௌண்ட் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போது உங்களை ட்ரேடிங் கற்றுக்க விடாமல் பண்ணும். ஸோ உங்கள் பாதியில் குவைட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் மாதம் வந்து வருமானம் வராமல் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஈஸியாக வந்து அந்த கடந்து போக முடியும் அடுத்த லெவல். ஏன்னா எனக்கு வருமானம் இருக்குதுன்னு பிரச்சனை. சப்போஸ் எனக்கு மார்க்கெட்டில் கற்றுக்க சொல்ல ஏதாச்சும் சின்ன சின்ன நஷ்டங்கள் என்ன வந்துச்சுன்னா என்னால் பேலன்ஸ் முடியும். இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.